விஜய் நடிகர் கிடையாது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டார். அவர் முன்னாள் நடிகர். ஈரோட்ல பாத்தீங்களா 1,00,000 பேர் கூடி வந்தாங்க. ஒரு நடிகருக்கு 1,00,000 பேர் வருவாங்களா அப்படின்னு தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஈரோட்ல 1,00,000 பேர் கூடினாங்கன்றது எதை வச்சு சொல்றீங்க? ஈரோட்லயா இருக்கட்டும், மதுரையில இருக்கட்டும், விக்கிரவாண்டியில இருக்கட்டும், கரூர்ல இருக்கட்டும், அவருக்கு கூடின கூட்டம் ரசிகர் கூட்டம் தானே தவிர கட்சி கூட்டம் கிடையாது. அரசியல்ல அவர் யார்? எத்தனை தேர்தல்கள்ல போட்டியிட்டு இருக்கிறார்? எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறார்? அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனை இடத்தில் குரல் கொடுத்திருக்கிறார்? எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறார்? சிறைக்காவது போயிருக்கிறாரா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரா? அப்படி இருந்தாரு அப்படின்னா அவர்களுக்கு கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க. தமிழ்நாடு சார்ந்து அப்படின்னு சொல்றீங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் பாதகம் வர்ற மாதிரி பாஜக அரசு எத்தனையோ நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. அதை எதிர்த்து விஜய் என்றைக்காவது களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தி இருக்கிறாரா? அருண்ராஜ் அவர்கள் அவரை பார்த்தே கேள்வியும் கேட்கணும், விஜயை பார்த்தும் கேட்கணும்.